கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 இடங்கள்ல 12 குண்டுகள் தொடர்ச்சியாக வெடித்தது. இந்த சம்பவத்துல 58 பேர் உயிரிழந்தாங்க. 250க்கு மேற்பட்ட பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அவங்களுக்கு அளித்தார்கள். இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு இதுல 16 பேர், அதாவது 156 பேர் கைது செய்யப்பட்டு 16 பேர் இன்னும் சிறையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்குல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் அப்போது இருந்து தலைமறைவா இருக்காங்க. டெய்லர் ராஜா மற்றும் அபுபக்கர் என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் இந்த வழக்குல தலைமறைவா இருந்த சூழல்ல தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அதுல டெய்லர் ராஜா என்று அழைக்கக்கூடிய சாதிக் ராஜாவை சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஜெய்ப்பூர்ல அவர் கைது செய்து தற்போது கோவை அழைத்து வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவை மாநகர போலீசார் அனைத்து காவல் நிலையங்களும் உஷார் நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. காவலர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும், அனைவரும் பணியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக மாநகர மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஒரு விரிவான செய்தி அறிக்கையை வெளியிட இருக்காங்க. முதற்கட்ட தகவல் அடிப்படையில் இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த இந்த வெடிகுண்டு வழக்குல தமிழ்நாடு போலீசார் கைது செய்து அவரை கொண்டு வந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.